தல சார பார்த்திருப்பீங்க. தல தோனி. அவங்கள வந்து நீங்க மீட் பண்ணும்போது வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல. சோ அது சிலத நீங்க ஷேர் பண்ண மேம் அவர் முடியுமா? நிறைய பேசியிருக்காரு மேடம். என்கிட்ட ஃபுல்லா ஹிந்திலேயே பேசுவோம், இங்கிலீஷ்ல ஓ! பேசுவாரு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஆஹா. அவரை ஆட் பண்ணேன். அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் கப் எடுத்த ஒரு கேப்டன், ஐபிஎல் டிராஃபி, சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படி எடுத்த கேப்டன் நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு சாதாரணமான மனுஷன் தான் வந்து இப்படி பண்ணுன்னு சொன்னாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் காலில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினார் மேடம். அதுதான் மேடம் வளர்ச்சிக்கே காரணம். கடவுளை பார்த்து தரிசனம் இன்னைக்குமே வந்து கடவுள் தான் மேம் எனக்கு. என் லைஃப் எப்படி இருந்தது எனக்கு தெரியும் மேம். நாங்கள் எப்படி நான் வாழ்ந்து வந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வீட்டுல சாப்பாடுலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு என்பது ஒரு பெரிய விஷயம். யாராவது கொடுத்தாங்கன்னா நான் நோன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்க உங்க வீட்டுக்கு போனா கூட நேரம் கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன். வீடு கிடையாது, தங்க வீடு இல்லை. ஒரு சின்ன இடம் தான், படிக்கட்டுக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்தோம். அதெல்லாம் நினைக்க போகும்போது இன்னைக்கு லைஃபே மாறி இருக்குன்னா தோனியால தானே. அப்போ அவர் எனக்கு கடவுள் தானே. எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கேன்னு அந்த பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே வெறிதம் மேம். எனக்கு அந்த அளவுக்கு என்ன பூம் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க மேம். எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்.